நபும்சகலிங்க சப்தங்கள் புல்லிங்க சப்தங்கள் மாதிரியே தான் இருக்கும். புரியுறதா? புரியுது சார். இது மாதிரி இருக்கும். புல்லிங்க சப்தம் மாதிரி. முதல் 2 விபக்திகள் மட்டும் நபும்சகலிங்கத்துல மாறி வரும். சரியா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். ராமஹ ராமௌ ராமாஹ, ராமம் ராமௌ ராமான், ராமேன ராமாபியாம் ராமைஹி. இப்ப நான் திருத்தியா விபக்திக்கு ராமேன ராமாபியாம் ராமைஹி சொன்னா அது நல்லா காது கொடுத்து கேட்டீங்களா? புஷ்ப புஷ்ப அப்படின்ற சப்தம் சொல்றேன். புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி, புஷ்பம் புஷ்பே புஷ்பாணி, புஷ்பேன புஷ்பாபியாம் புஷ்பைஹி. எது மாதிரி முடிஞ்சது? இது மாதிரி புல்லிங்க சப்தம் மாதிரி. ராமேன ராமாபியாம் ராமைஹி, புஷ்பேன புஷ்பாபியாம் புஷ்பைஹி. புரியுது சார். அப்போ திருத்தியா விபக்தியிலேருந்து ஆரம்பிச்சு சப்தமி விபக்தி வரைக்கும் புல்லிங்க சப்தம் மாதிரியே தான் நபும்சகலிங்க சப்தமும் இருக்கும். புரியுறதா? அதனால புல்லிங்க சப்தம் ரொம்ப கஷ்டமோ, அச்சோ இவர் வேற புல்லிங்க சப்தமா ஸ்திரீலிங்க சப்தமா நபும்சகலிங்க சப்தமா, அதுல அகாராந்தம் ஆகாராந்தம் இகாராந்தம் இதெல்லாம் எப்படி படிக்க போறோம் தெரியவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவாளுக்கு நபும்சகலிங்கம் ஓடி வரும். கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப சுலபமான ஆள் தான், நான் ரொம்ப ஈஸியா வந்துடுவேன், நீங்க புல்லிங்க ஸ்திரீலிங்கத்தை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லணும். புரியுறதா? வெரி குட் வெரி குட். சார் இன்னைக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு நபும்சகலிங்கம் சப்தம் மட்டும் பார்க்கலாமா சார்? जी कुरुक्षेत्रे எந்த இது? சப்தமி விபக்திஹி. சப்தமி குருக்ஷேத்ரே. ஆமா, ராமேன்னு வரும். ஆமா, ராமே மாதிரி. ராமே மாதிரி குருக்ஷேத்ரே. ஆமா. சோ சப்தமி விபக்திக்கு இது நபும்சகலிங்க ஃபார்ம். சிங்கிள்க்கு தானே சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஆமா, சிங்குலர் ஏகவச்சனம். ஏகவச்சனம் ஏ முடியறதுல சப்தமிய விபக்தி தானே குருங்க. அதாவது ஏன்னு முடியறதெல்லாம் சப்தமி விபக்தி. அது மாதிரி ஞாபகம் வச்சிருந்தோம்னா நடுவுல தர்மக்ஷேத்ரே தர்மக்ஷேத்ராணி, அங்க கூட தர்மக்ஷேத்ரேன்னு வருது. ஓகே, தர்மக்ஷேத்ராணி வருது இல்லையா? அதுல அப்ப நீ வரும்போது மாறும் இல்லையா அதுல உங்களுக்கு? அது பரவாயில்லம்மா. இப்போ பிரதமா விபக்தின்னு ஆரம்பிப்பனா இல்லையா? ஆமா. தர்மக்ஷேத்ரம் அடுத்த வார்த்தை என்னது? அது ரெண்டாவது விபக்தி வந்துடுறது. தர்மக்ஷேத்திரம்ங்கிறது த்விதீய விபக்தி வந்துடுறது. இல்லம்மா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. இப்ப நீங்க என்ன கேட்டீங்கோ, தர்மக்ஷேத்ரே அப்படின்றது ஏ சப்தமியான்னு கேட்டீங்களா இல்லையா? ஆமா, ராமேங்கிற ராமே தர்மக்ஷேத்ரே அது மாதிரி சப்தமி விபக்தியா எடுத்துக்கிறேன்னு சொன்னா இல்லையே, சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. அது மாதிரி நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க சில நேரங்கள்ல மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி அப்படின்னா தர்மக்ஷேத்ரம் தர்மக்ஷேத்ரே தர்மக்ஷேத்ராணி, இதான் சப்தத்தினுடைய ஆரம்பமே. ஆமா, ஓகே. இந்த சப்தத்தினுடைய ஆரம்பம் ஆரம்பிச்ச உடனேவே த்விவச்சனத்துல என்ன வந்துருது? ஓ ஆமா, கரெக்ட், த்விவச்சனத்துல வரும். தர்மக்ஷேத்ரேன்னு வந்துருது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது தர்மக்ஷேத்ரவும் வராது இல்லையா? அதுல ராமவும் அப்படி வராது. ஓகே 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 ஓகே, புரிஞ்சிருச்சு. அதனால நீங்க அது மாதிரி ஞாபகம் வச்சுக்காதீங்கோ, கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த சப்தங்கள் எல்லாத்தையும் மெமரி பண்ண பாருங்க. குருக்ஷேத்ரேனா குருக்ஷேத்திரத்தில், தர்மக்ஷேத்ரே தர்மக்ஷேத்திரத்தில் அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா? ஒரே நிமிஷம். இப்ப வசந்தா அம்மா சொன்னதுல நீங்க கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்ல நம்ம வாசிக்கிறதுனால. இது பாருங்க, குருக்ஷேத்திரம் கிடையாது, குரு குரு குருக்ஷேத்திரம். சரியா? அப்போ தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு சொல்லலாம், குருன்னு சொல்லக்கூடாது. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. புரியுறதா? சரி, இப்போ இந்த விபக்திகள் பத்தி பார்த்ததுல யாருக்கா இப்போ கந்தசுவாமி அண்ணா உங்களுடைய டவுட் கிளியர் ஆச்சா? கந்தசுவாமி அண்ணா புரிஞ்சுதா? சரி, இதனுடைய அந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கு, அவைலபிளா இருக்கு. நான் நம்மளுடைய குரூப்ல ஷேர் பண்றேன்.
அதை நீங்க வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் உங்களால எடுத்து பாத்துக்க முடியும். புரியுறதா?